ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவருடைய ஏராளமான ரசிகர்கள் விருப்பப்பட்டதும், ரஜினியும் ஒரு காலகட்டத்திலே நிச்சயமாக அரசியலுக்கு வருவது அப்படின்னு முடிவெடுத்ததும், அதுக்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட அரசியலிருந்து விலகுவது என்று முடிவெடுத்தார் ரஜினிகாந்த். எதனால் இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்தார் என்று ஆச்சரியப்படாதவர்களே அந்த காலகட்டத்தில் இல்லை என்று சொல்லலாம். எனக்குள்ளே கூட அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தியை படித்து பார்க்க நேர்ந்தது. அதை படித்து பார்த்தபோது நான் படித்து பார்த்த மாதிரியே அந்த செய்தியை திரும்ப அவர் படித்து பார்த்துருக்கக்கூடும், அல்லது அவர் நினைவுக்கு வந்திருக்கக்கூடும். அதனால் தான் அரசியலில் இறங்காமல் தவிர்த்து விட்டாரோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அந்த செய்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசைப்படுறது எனக்கு தெரியுது. அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சார்பிலே ஒரு பாராட்டு நடைபெற்றது. அந்த அண்ணாமலை படம் வெளிவந்திருந்த நேரம். அந்த விழாவிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கலந்து கொண்டு பேசினார். அப்போ ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மிகப்பெரிய உரசல் இருந்ததாக வெளியிலே பேசப்பட்ட காலகட்டம். மைக்கை பிடிச்சி பேசிய ரஜினிகாந்த், எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே எந்த உரசலும் இல்லை, பெண்கள் சாதிப்பதற்கு பல தடைகள் இருக்கின்றன, அந்த தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு சாதனை பெண்மணியாக ஜெயலலிதா இருக்காங்க, அவங்களுடைய சாதனைகளை நான் மனமாற பாராட்டுகிறேன். எனக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய தகராறு நடந்து கொண்டிருப்பதாக பலரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் நடுவில் அப்படி எந்த தகராறு இல்லை. அப்படி தகராறு இருந்திருந்தால் இந்த விழாவுக்கு என்னை அவரும் அழைத்திருக்க மாட்டார், நானும் வந்திருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களை நடித்துக்கொண்டு நான் நிம்மதியாக இருக்கேன். ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கணுன்னா கடவுள் எக்கச்சக்கமாக பணத்தை கொடுப்பார். அதையும் தாண்டி அவனுடைய நிம்மதியை அடியோடு காலி பண்ணணும்னு நினச்சார்னா அவனை அரசியல்வாதி ஆக்கிவிடுவார் என்று அந்த விழாவிலே பேசியிருந்தார் ரஜினிகாந்த். தான் அன்றைக்கி பேசி இந்த மீண்டும் நினைத்து பார்த்ததன் காரணமாகத்தான் அரசியலிருந்து விலகுவது என்ற திடமான முடிவை ரஜினிகாந்த் எடுத்தாரோ என்று அந்த செய்தியை படித்து பார்த்தபோது எனக்கு தோன்றியது. இப்போ இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொன்னதுக்கு பின்னால் உங்களுக்கு அது தோணுதா இல்லையா? சந்திரபாபுவுக்கும் அவருடைய காதல் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதும், அதன் காரணமாக அவர்கள் பிரிந்தார்கள் என்பதும் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. ஆனால் அதற்கு முன்னாலே இருவருமே தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள இருந்தார்கள் அப்படின்றதும், அப்படிப்பட்ட முடிவிலிருந்து அவர்களை காப்பாற்றியது பிரபல இயக்குனர் ஒருவர் என்பதும் பலர் அறியாத செய்தி. அந்த செய்தியைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஷீலா என்ற பெண்ணை காதலித்து மனம் புரிந்த சந்திரபாபு கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள்லாம் உனக்கு நான் சொல்கிறேன், அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் நீ என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஷீலாவிடம் சொல்லிவிட்டு திருமணத்துக்கு முன்பே சில பேருடன் தனக்கு உறவு இருந்ததை பற்றி ஷீலாவிடம் சொன்னார். இவர் இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறாரே, அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் ஒழிக்காமல் சொல்லிடுறது தான் சரி என்று முடிவெடுத்த ஷீலா திருமணத்துக்கு முன்னாலே தனக்கும் இரு இளைஞர்களோடு தொடர்பு இருந்ததை பற்றி சந்திரபாபுவிடம் சொன்னார். அதை கேட்ட அடுத்த நிமிடமே பெரிய மூர்க்கனாக மாறினார் சந்திரபாபு. ஷீலாவை அந்த அறையை விட்டு வெளியே தள்ளி கதவை தாழிட்டு கொண்டார். ஷீலா எவ்வளவோ மன்றாடியும் கதவை திறக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்வது என்ற முடிவுக்கு வந்தார் ஷீலா. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால் சந்திரபாபு யாரை மிக அதிகமாக மதிப்பாரோ அப்படிப்பட்ட இயக்குனரான கே சுப்பிரமணியத்திட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும் அப்படின்ட்டு அவருக்கு தகவல் தெரிவித்தார். இதை கேள்விப்பட்ட உடனே விரைந்தோடி சந்திரபாபுடைய இல்லத்துக்கு வந்த கே சுப்பிரமணியம் ஷீலாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கேயே தங்க வைத்து அவருக்கு ஆறுதல் கூறினார். மறுநாள் காலையில் சந்திரபாபு அழைத்து, நீ பண்ணுறதெல்லாம் சரியா, உனக்கு ஒரு நியாயம், உன்னுடைய மனைவிக்கு ஒரு நியாயமா என்றெல்லாம் அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணார் கே சுப்பிரமணியம். ஆனால் சந்திரபாபு இவருடைய சமாதானம் எதையும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அந்த பெண்ணோடு தான் வாழ வேண்டும் என்று என்னை நீங்கள் நிர்பந்தித்தீர்கள் என்றால் தற்கொலையை நாடுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்று இன்னொரு குண்டை தூக்கி போட்டார் சந்திரபாபு. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாலும் மிகப்பெரிய விபரீதத்தில் தான் அது கொண்டு போய்விடும் அப்படின்றதை உணர்ந்த கே சுப்பிரமணியம் அந்த பெண்ணை அழைத்து, சந்திரபாபு எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டோமா, முடியல, அதனால் நீ பிரிந்து வாழ்வதுதான் சரி என்று அந்த பெண்ணுக்கு ஆலோசனை கூறினார். அதற்கு பின்னால் அந்த பெண் தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்புவதற்கும் எல்லா உதவிகளையும் செய்தவர்னா அது இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்கள் தான். இந்த சினிமா உலகம் இருக்காது ஒரு மாயமான உலகம். இங்கே எப்போ யாருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் பலமுறை நம்முடைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். அதுக்கு உதாரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். சித்ராலயா கோப்பு சேதனுடைய மிகச்சிறந்த நண்பர், சேதனுடைய படங்களிலே தொடர்ந்து பணியாற்றியவர். அது தவிர வெளியில் பல திரைப்படங்களை இயக்கி புகழையும் பாராட்டையும் குவித்தவர் அப்படின்றதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். தன்னுடைய மகனுடைய திருமண அழைப்பதை கொடுப்பதற்காக அவர் ஏவிஎம் சரவணனை சந்தித்தார். ஏவிஎம் சரவணனுக்கு அழைப்பது கொடுக்க போன போது அந்த அழைப்பது கொடுக்க போன அந்த தருணம் இருக்குது, அது தனக்கு ஒரு பட வாய்ப்பை தேடித்தரப்போகிறது என்று சித்ராலயா கோப்புக்கு தெரியாது.
அவருடைய அழைப்பதை வாங்கி கொண்ட சரவணன், உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் எப்படி வராமல் இருப்பேன், நிச்சயம் வருகிறேன், அது சரி, இப்போ நடுவில் ஒரு படத்துக்கு உங்களால் கதவசனம் எழுதி தர முடியுமா என்று அவரை கேட்டார். நடக்க போகிறது என்னுடைய பையனுடைய திருமணம், பையனுடைய திருமணத்தில் எனக்கு வேலை ஒன்றும் கிடையாது, ஹாயாக கையை வச்சுட்டு கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் போனால் போதும் என்று சித்ராலயா கோப்பு சரவணன் சொல்ல, அப்படின்னா ஹாயாக கையை வச்சுக்கிட்டு நீங்கள் மாலையில் வந்துடுங்க, இயக்குனர் ராஜசேகருடைய இயக்கத்தில் நாங்கள் ஒரு புது படம் தயாரிக்கிருக்கோம், அதுக்கான டிஸ்கஷனுக்கு நீங்கள் வந்தோன்னா அந்த படத்துக்கான வசனத்தில் நீங்கள் தான் எழுதி தரணும் என்று சித்ராலயா கோப்புவிடம் சொன்னார் சரவணன். மாலையே அந்த படத்துக்கு வசனம் எழுதுவதற்காக அவர்களை சந்தித்தார் சித்ராலயா கோப்பு. அவருடைய திரைக்கதை வசனத்தில் உருவான அந்த திரைப்படம் தான் பாட்டி சொல்லை தட்டாதே என்ற திரைப்படம். அந்த பாட்டி சொல்லை தட்டாதே திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 25 வாரங்களை கடந்து ஓடிய படம் அது. அப்படிப்பட்ட ஒரு படத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை சித்ராலயா கோப்புவுக்கு பெற்றுத்தந்தது அவர் கல்யாண பத்திரிகை கொடுப்பதற்காக ஏவிஎம் சரவணனை சந்திக்க போனாரே அந்த தருணம் தான். இப்போவாது சினிமா உலகம் ஒரு மாய உலகம், இதில் எங்கே எப்போ எப்படி சந்தர்ப்பங்கள் ஒருத்தர் கிடைக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது அப்படின்ற என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தமிழ் சினிமா உலகிலே பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்றைய பதிவு. பிரம்மாண்டமான படங்களுக்கு மறுபெயராக திகழ்கின்ற சங்கர் இயக்கிய முதல் திரைப்படம் ஜென்டில்மேன். அந்த படத்தை தொடர்ந்து காதலன் என்ற படத்தை இயக்கினார். மூன்றாவதாக அவருக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இந்தியன் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு. அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் கமல்ஹாசன். அந்த படத்தினுடைய உருவாக்கத்தின் போது ஒளிப்பதிவு துறையில் மிகுந்த புகழ் பெற்றிருந்த பி.சி. ஸ்ரீராமோடு இணைந்து அந்த படத்திலே பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார் சங்கர். பி.சி. ஸ்ரீராம் இணங்கி இந்த படத்துக்கு நீங்கள் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று சங்கர் கேட்டபோது, என்னை மன்னிச்சுங்க சங்கர், நான் இப்போ தான் ஒரு ஹிந்தி படத்தை ஒத்துக்கிட்டேன், அதனால் உங்கள் படத்தில் என்னால் பணியாற்ற முடியாது என்றார் பி.சி. ஸ்ரீராம். சங்கருக்கு மிகுந்த ஏமாற்றம். சரின்னு முதல் 2 படங்களிலே தன்னோடு பணியாற்றிய ஜீவாவையே அந்த படத்துக்கும் ஒப்பந்தம் செய்தார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்தது. இந்தியன் திரைப்படத்தை தொடர்ந்து ஜீன்ஸ் என்ற படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு சங்கருக்கு கிடைத்தது. அந்த படத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றியவர் ஒளிப்பதிவாளர் அசோக்குமார். இந்த தருணத்தில் ஒரு விழாவிலே பி.சி. ஸ்ரீராமை சங்கர் சந்தித்தார். சந்திக்கும் போது பி.சி. ஸ்ரீராம் சங்கர்கிட்ட கேட்குறார், நாம் இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றுவோம், ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நாம் பணியாற்றலாம். பி.சி. ஸ்ரீராமே தன்னிடம் வந்து அப்படி கேட்டதில் சங்கருக்கு மாபெரும் மகிழ்ச்சி. ஆனாலும் அவர் மனதுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அதை பி.சி. ஸ்ரீராம்கிட்ட கேட்டுன்னா நம்ம முடிவு பண்ணார். அவர் இந்தியன் திரைப்படத்துக்காக பி.சி. ஸ்ரீராமை சங்கர் அணுகிய போது, நான் ஏற்கனவே ஒரு படத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறேன், அதனால் உங்கள் படத்தில் பணியாற்ற முடியாதுன்னு பி.சி. ஸ்ரீராம் சொன்னார் இல்லையா, அப்படி ஒரு படம் நடக்கவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் ஏன் தன்னுடைய படத்தில் பி.சி. ஸ்ரீராம் பணியாற்றலை அப்படின்ற உறுத்தல் சங்கருக்கு இருந்ததன் காரணமாக அவர்கிட்ட நேரடியாகவே அதை பற்றி கேட்டார். அந்த கேள்விக்கு ஸ்ரீராம் சொன்ன பதில் தான் அவர் எப்படிப்பட்ட பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரர் அப்படின்றத நமக்கு தெரிவிக்கிறது. உங்களுடைய முதல் 2 படத்திலையும் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியது என்னுடைய சிஷ்யனான ஜீவா. மூன்றாவதாக கமல்ஹாசன் கதாநாயகன் நடிக்கின்ற படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அந்த படத்தில் பணியாற்றணுன்ற ஆசை என்னுடைய சிஷ்யனுக்கு இருக்காதா? அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை நான் எப்படி தட்டி பெருக்கிறது சரியாக இருக்கும்? அதனால தான் அந்த படத்தில் நான் பணியாற்ற மாட்டேன் என்று சொன்னேன். நீங்கள் ஜீவாவையே போட்டு அந்த படத்தை எடுத்தீங்க. அதற்கு பிறகு பார்த்தா ஜீன்ஸ் படத்தில் நீங்கள் ஜீவாவை தொடரல, அசோக்குமாரை போட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் இனி நான் உங்கள் படங்களிலே பணிபுரிந்தால் என்னுடைய சிஷ்யனுடைய வேலையை நான் தட்டிப்படுத்ததாக ஆகாது அப்படின்றதுனால தான் இப்போ உங்ககிட்ட நான் சேர்ந்து பணியாற்றலாம் என்று சொன்னேன் என்றார் பி.சி. ஸ்ரீராம். எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனசு பாருங்கள்.